எப்படி பாப்பாவை எப்படி வரவேற்கிறா பத்தியா? எல்லாம் ஒளிபெருக்கினே குமார் தானே. குமார் ஒளிபெருக்கினே கைவண்ணம். குமார் வந்து என் ஃப்ரெண்டு. உண்மையுமே எவ்வளவு நான் போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கொடுத்தது நம்ம ஊர்ல மட்டும்தான். வயசுக்கு ஒளிபெருக்க நன்றி. நன்றி வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நீ வரவேன்னா தொடர்ந்து வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். என்ன பண்றது எல்லாம் ஏற்கனவே பாத்தீங்களா ஏற்கனவே வச்சிருக்கா பாரு உனக்கு. நீங்க எப்படி அப்ப சமூகமே நீங்க எப்படி ரசிகர் நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? சரிக்கா சரிக்கா நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா உட்காந்து சொல்லேன். நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேட்டியை ஊதிட்டு சொன்னா எப்படின்னு. ஆமா வந்தமா படுமா படமா இருக்கட்டும். நமது படி படியோடு தொடருமே. சரி சரிமா. நாலு பேரையும் ஒரே இடத்துல கொடுக்க முடியாது. நீங்க நினைக்கிறது தப்பு. கை ரெண்டு தானே இருக்கு. நீங்க நினைக்கிறது தப்பு. எப்படி உடம்பு கொடுக்க முடியாதுன்றீங்களா? அப்போ உனக்கு அந்த அனுபவம் இருக்குங்கிற என்னத்த வாத்தியார நீங்க தான் எனக்கு. ஏன் அப்படி சொல்லலாம்? இந்த விஷயத்துல நான் இல்ல வாத்தியார். ஏறி நின்னாங்க ஏறி தாடா மாமா. ஏறி நின்னாங்க ஏறி தாடா மாமா. ஒரு வருஷம் மாமா என்ன மொழியே மாமா ஜப்பாரத்தை விட்டு விட்டேன். சூப்பர் நல்லா இருக்கு. ஒளிபெருக்கி இதை விட நல்லா இருக்கு. அண்ணே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகுதுதான் சொன்னாதான் என்ன? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? சரி எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. எனக்கு என்ன ஆகலாமா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல? இன்னைக்கு வந்திருக்கிற அனைத்து பத்தியுமே கல்யாணம் ஆகல. உன்னை பார்த்தாலே கல்யாணம் ஆகாது இல்ல? உன்னை எப்போ வர உன்னை மாத்தலாம் அப்படிதான். அதா சொல்லுமா இன்னைக்கு இந்த அனிதாவை சமாளிக்க 2 பவுன் வந்திருக்கு. அது சரி அது சரி அது சரி. கேக்குறீங்களா? நம்மள சமாளிக்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்களா? இல்லம்மா அந்த 2 பேரும் நீ சமாளிக்கிற பாரு. அதான் பெரிய விஷயம். அதான் முக்கியம். வரக்கூடிய ஆளு ராதாகிருஷ்ணன் அப்புறம் யாரு? மருதமணி. அன்னைக்கு உன்னை வெளியில பொட்டிய கரெக்டாம அன்னைக்கு வருது இல்ல பாட்டு கரெக்டுமா? உங்க 4 விதத்துல வர நினைக்கிறேன். வந்தீங்களா? இது ராத்திரி நேரம் ஒரு பத்து உக்கத்தை காணோம். மிருதங்கரே ஏன்னா இப்படி பிடிக்கிறேன் தெரியுமா? எங்க 3 பேருக்கு இன்னைக்கு நேரம் அதிகமா இருக்கிறனாலதான் இந்த வேலை பிடிச்சிட்டு இருக்கேன். செய்யலாமா? ஆனா எக்கோ சொன்னேன் மேடைக்கு மட்டும் மச்சான் மச்சான்
நிக்கிதா ராம் நாட்டார் முருகு மாதிரி நிக்குது. ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் சின்ன மச்சான் செவத்த மச்சான் செவத்த புள்ளே செவத்த மச்சான் செவத்த புள்ளே ஏ ஏ சின்ன மச்சான் செவத்த மச்சான் செவத்த புள்ளே செவத்த மச்சான் புதுக்கோட்டை ஆடித்தா யாரு மச்சான் புதுக்கோட்டை ஆடித்தா யாரு மச்சான் ஏமா நீர் கெடுப்பா நீர் கெடுப்பா ஏமா என்ன நீர் கெடுப்பு மாதிரி வாசிட்டு இருக்கீங்க? அத்தா வெயில் நேரம் எவ்வளவுதான் 10 லட்சத்துக்கு வீடு கட்டி 50,000க்கு ஏசி வாங்கி மாட்டாலும் இந்த மாதிரி உறுதி கிடைக்குமா? அது சரி அதை விட்டு பாரு இயற்கையான காத்தடிக்குது நம்ம இயற்கை போட்டு இந்த இடத்த அப்படி கூலிங் ஆச்சிருக்காருல அதான் உண்மை உண்மையுமே நல்ல நாடகத்தை ரசிக்கக்கூடிய நம்ம ஊர் நான் உண்மையில நினைக்கிறேன். ஏன்னா நடிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு ரொம்ப முயற்சி பண்ணி இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க கல்யாணத்தை கட்டிருக்காங்க. உள்ளே ஒரு ஃபேன் எங்களுக்காக உணர்ந்து வச்சிருக்கீங்க. நாங்களும் ஆளுக்கு ஒரு ஃபேன் மொத்தம் 5 ஃபேன் வச்சிருக்கேன். என்ன ஒண்ணு வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லாம போச்சு. அது ஒண்ணு வச்சிருக்க இடம்ல வச்சாலும் இயற்கை காத்து இது மாதிரி காத்து அஞ்சு வரலையே. ஆமா அதை விட இன்னைக்கு வந்து இயற்கையான காத்து இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு நாடகத்தை ரசிக்கக்கூடிய ஊர் நம்ம ஊரு. வரக்கூடிய ராதாகிருஷ்ணனை சந்திக்க வேண்டும். சரி